கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் வெளிப்படும் பொழுது அது மிகவும் பயங்கரமான மகத்துவமான தேவ நாமம் மகிமைப்படும்படியான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் என்பதை தேவஜனங்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் அது வெளிப்பட்ட போது அது மகிமையான கிரியைகளை செய்தது. கர்த்தருடைய புயத்தால் நாம் பலப்படுகிறோம். கர்த்தருடைய புயத்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய புயத்தினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் கர்த்தருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அது சங்கரிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த வசனத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் யாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் இப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமான கிரியைகளை செய்யும் என்று வேதத்தில் நமக்கு தேவன் தெளிவாய் இந்த வசனத்தை கொண்டு கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறானோ, தேவனுடைய தாசர்களை கொண்டு கர்த்தர் விளம்பின வார்த்தைகளை யார் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய புயம் வெளிப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நமக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். அவர் அந்த காரியங்களை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய கர்த்தருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனால் நமக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தருடைய புயம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும், நம்மை பாதுகாக்கவும், நம்மை வழிநடத்தவும், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் அந்தகார கிரியைகளையும் அதை அழித்து போடவும் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இனி நடக்கப் போகிற சம்பவங்கள், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த மகத்துவமான அவருடைய வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, வேத வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாய் விசுவாசித்து அதை கை கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டு அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, அவர் நமக்காக கொடுத்த வார்த்தையானவரை விசுவாசிப்போம். அதன்படி கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்காக தம்முடைய புயத்தை வெளிப்படுத்தி நமக்காக யாவையும் செய்து முடிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.